குண்டும் குழியுமாக உள்ள மானாம்பதி முதல் சிறுதாவூர் வரையிலான சாலையை சீரமைத்து தரக்கோரி தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை வலியுறுத்தி ஜனதா தளம் ஐக்கியம் சார்பில் மாபெரும் கோரிக்கை கையெழுத்து இயக்கம் திருப்போரூரில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த சிறுதாவூர் முதல் மானாம்பதி வரையிலான சாலை பல ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் அடிக்கடி வாகனங்களில் செல்பவர்கள் விபத்துக்குள்ளாகி உயிர்பலி நேரிடும் சூழ்நிலை உருவாகி வருகிறது. சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தும் அந்த சாலை வழியாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் சென்னை சிறுசேரி போன்ற பகுதிகளுக்கு வேலைக்கு செல்பவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த சாலையை சரி செய்து தர தமிழக முதல்வரையும் மாவட்ட ஆட்சியரையும் வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஜனதா தளம் ஐக்கிய சார்பில் மாநில தலைமை பொதுச் செயலாளர் செங்கை ஆனந்தன் தலைமையில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் திருப்போரூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கையெழுத்திட்டனர். இதுகுறித்து தலைமை பொதுச் செயலாளர் செங்கை ஆனந்தன் கூறுகையில், தமிழக அரசு எதற்காக நிதி ஒதுக்கி உள்ளது என்று பல ஆண்டு காலமாக கூறி வருகிறது. ஆனால் இதுவரை அந்த சாலை செப்பனிடப்படவில்லை. அப்பகுதிகளில் தலித் மக்கள் அதிகம் வசிப்பதால் புறக்கணிக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் பொதுமக்களிடையே எழுப்புகிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த குண்டும் குழியுமான சாலையை சீராக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மானாம்பதி கூட்டுறவு முதல் சிறுதாவூர் வரையில் குண்டும் குழியுமாக உள்ள எங்கள் கட்சியின் சார்பாக சொல்லுங்க. யார் வந்திருக்காங்க? ஆனந்தன் சார் அவர்களையும் மாநில செயலாளர் ஸ்ரீகாந்த் அவர்களையும் இன்றைய தினம் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பாக ரோடு சிதறமடைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பாக நம்முடைய திருப்போரூர் மானாம்பதி கூட்டுரோடு முதல் சிறுதாவூர் வரை இருக்கக்கூடிய சாலை பல ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக மிகப்பெரிய சேதமடைந்த நிலையிலேயே அந்த சாலை இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சுமார் 10-15 கிராம பஞ்சாயத்துகள் இருந்த பொழுதிலும் அந்த மக்கள் பயன்படுத்தும் இந்த சாலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து அவ்வப்போது மக்கள் மத்தியிலே அந்த சாலையுடைய அந்த தன்மையை பேச பொழுது அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சாலை விரைவில் சரி செய்யப்படும் என்று ஒரு பொய்யான தகவல்களை தொடர்ந்து இந்த தமிழக அரசு அறிவித்து வருகிறது. இதுநாள் வரை முறையான ஒரு சாலை இதுவரை தரமான ஒரு சாலை அமைத்ததாக நாங்கள் பார்த்ததில்லை. தொடர்ந்து இந்த நிலை நீடித்து வருவதை கண்டித்து இன்றைய தினம் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும் தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இன்றைய தினம் கோரிக்கை கையெழுத்து இயக்கம் துவங்கியிருக்கிறோம். இந்த கையெழுத்து இயக்கத்தின் முழு நோக்கம் அந்த பகுதி மானாம்பதி பகுதி சாலையை
திருப்போரூர் கூட்ரோடு முதல் சிறுதாவூர் வரை இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த 2 கிலோமீட்டர் சாலையை உடனடியாக உயர் தரத்திலே அந்த சாலையை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த சாலை எந்த நிலையில் இருந்தாலும், நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும், அந்த எந்த காரணத்திற்காக அந்த சாலை அமைக்கப்படாமல் இருக்கிறது, நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அது எந்த காரணத்தினாலே அந்த பணிகளை துவங்காமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தமிழக அரசை கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். ஆகையால் உடனடியாக அந்த சாலையை சிறுதாவூர், ஆமூர், மானாமதி அதை சார்ந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த சாலையை அமைத்து சீர் செய்து தரும்படி அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நான் ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக அந்த சாலையை கடக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஏழை விவசாயிகள், தலித் காலனிகள் அதிகமாக இருக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய காலனிகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. ஒருவேளை எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் எழுகிறது, ஒருவேளை அந்த மக்கள் சாதாரண ஏழை தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த பகுதிகளில் 80% மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழக அரசும் இதில் கவனம் செலுத்தாமல் இருக்காங்களா, இந்த மக்கள் இதை பற்றி பேச மாட்டாங்க, இதை இப்படியே நம்ம வச்சிருக்கலான்ற எண்ணத்தில் இவங்க இருக்கிறாங்களான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் மக்கள் இதற்கான எழுச்சிகள் வரும்பொழுது இது அரசுக்கான மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்கும். அதற்கு முன்னதாக இந்த எந்த ஒரு அரசியல் இடையூறும் இல்லாமல் நாங்கள் அறிந்தது பல்வேறு அரசியல் நிர்வாகிகள் இதற்கான குழப்பங்களை விளைவிக்கிறார்கள் என்று தெரிந்தோம். ஆகவே தயவு செங்கை ஆனந்தன், தலைமை பொதுச் செயலாளர், ஐக்கிய ஜனதா தளம், மாவட்ட